வணக்கம் நேர்களே. தமிழக மக்களை இன்று பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது டெங்கு காய்ச்சல். இந்த காய்ச்சலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த சூழலில் டெங்குவிலிருந்து எப்படி தப்புவது, வந்தால் எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை கடைபிடிப்பது, இதுதான் இன்னைக்கு இந்த சிறப்பு நேரலையில் நாம் பேச போகிறோம். இன்னைக்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர். அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலையும் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். எதை பற்றி அப்படின்னா இந்த டெங்கு. ஐயோ, நம்ம குடும்பத்தில் யாருக்கும் வந்துவிடக்கூடாதே, வந்தால் என்ன, சாதாரண காய்ச்சல் வந்தால் கூட இது டெங்குவாக இருக்குமோ அப்படின்னு பயந்து நடுங்கும் ஒரு சூழல் தமிழகத்தில் அமைஞ்சிருக்கிறது. ஸோ டெங்கு பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. முதல்ல இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். டெங்கு காய்ச்சல் அப்படின்னா என்ன? முதல்ல டெங்குவால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளி இறந்தவர்களை என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். அருகில் உள்ள நல்ல மருத்துவமனையில் காண்பித்து தங்களை குணப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவரை நீங்கள் கேட்ட மாதிரி தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு உள்ளாயிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு அச்ச சூழல் நிலவுகிறது. மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் முறையாக தடுக்கப்படாத முக்கியமான காரணம். இப்போ அந்த டெங்கு காய்ச்சல் என்பது ஒரு வைரஸ்னால் பரவக்கூடிய காய்ச்சல். இது ஒரு 4 வகை வைரஸ் இருக்குது டெங்குல. டெங்கு 1, டெங்கு 2, டெங்கு 3, டெங்கு 4 சொல்லக்கூடிய 4 வகை டெங்கு வைரஸ்னால பரவக்கூடிய நோய் இது. 1970க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உலகம் முழுவதும் ஒரு 9 நாடுகளில் தான் டெங்கு காய்ச்சல் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 30-40 மடங்கு இப்போ அதிகரிச்சிருக்கு. இப்போ உலகம் முழுவதும் ஏறத்தாழ 128 நாடுகளில் இந்த டெங்கு காய்ச்சல் இருக்குது. ஏஷியா பசிபிக் ரீஜனில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளே அதிகமாக பாதிச்சிருக்கிறது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், அமெரிக்கன் கண்ட்ரிஸை நிறையா பாதிச்சது. லத்தீன் அமெரிக்கன் நாடுகளில் அதிகமாக பாதிச்சது. இப்போ அங்கேலாம் குறைஞ்சிருக்கு, இந்த பகுதியில் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்றைக்கி மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட அங்கே இறப்புகள் குறைவாக தான் இருக்குது. தமிழ்நாடு 2வது இடத்துல இருந்தாலும் கூட இங்கே இறப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ இந்த டெங்கு காய்ச்சல் வந்தால் என்ன வரும்னாக்க கடுமையான ஜுரம் வரும். சரிங்க. அது பிறகு மூட்டு வலி இருக்கும், உடம்பு வலி இருக்கும், தலைவலி இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பின்னால் வலிக்கும், கண் உள்ளே பின்னால் வலிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அவர்களுக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். வலது பக்கம் விழா எலும்பில் பின்னால் வலிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அதிகமான இந்த ரத்த ஒழுக்குள்ளவங்களுக்கு காலையில் எழுந்துச்சோன்னா பல்லு தச்சனா ரத்தம் வரலாம், மூக்கு சிந்தினா ரத்தம் வரலாம், யூரின் போகிறப்ப அதில் ரத்தம் கலந்து வரலாம். அதே மாதிரி மலம் போனாக்க கருப்பாக வரலாம், வாந்தி எடுத்தால் ரத்தம் வரலாம். இந்த மாதிரிலாம் இருந்தாக்க அவங்களுக்கு ரத்த ஒழுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். டெங்கு காய்ச்சல் சாதாரண டெங்கு காய்ச்சல் இருக்குது, அதே மாதிரி சிவியர் டெங்கு காய்ச்சல் இருக்குது. அந்த சிவியராக வரக்கூடிய டெங்கு காய்ச்சலில் ரத்த ஒழுக்கும் வரும். அதே மாதிரி ரத்த ஷாக், அதாவது ஷாக்னால் வரக்கூடிய சிம்டம்ஸ் டெங்கு ஷாக் சிண்ட்ரோம்னு பேர். அப்போ அதை டெங்கு அதிர்ச்சி நோயின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி 3 வகையாக அது வரலாம். அப்போ இந்த மாதிரி டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர்னு சொல்லக்கூடிய ரத்த கசிவு நோய் வந்துச்சுனாக்கா அப்போ உடலில் பல வகையில் ரத்த கசிவு வரலாம். இப்போ கையில் இப்படி அமுக்கி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிட்டு வச்சுங்களேன், சில இடங்களில் அப்படியே ஸ்பாட்டாக ரத்தங்கள்லாம் தெரியும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் அது ஹெமரேஜிக் சிம்டம் இருக்குன்னு அர்த்தம். அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதெல்லாம் நோயாளி, அதே மாதிரி ஈரலேருந்து ரத்தம் வரலாம். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கணும். அதே மாதிரி காய்ச்சல் வந்தால் இப்போ எந்த காய்ச்சலும் சாதாரணமாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் இதுக்கு மருத்துவ அனுபவம் தான் சிறந்தது. இன்றைக்கி திடீர்னு உயிரிழப்பை ஏற்படக்கூடிய நோயாக எதற்குன்னா காய்ச்சல் தான் இருக்குது. அப்போ அந்த காய்ச்சல் ஏற்கனவே ஒரு 20 வருஷம் முன்னால் இருந்த மாதிரி காய்ச்சல் மருந்து கடையில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போடலாம், இல்லை சாதாரணமாக யாராச்சும் காமிச்சு ஒரு டாக்டரை காமிச்சு சிகிச்சை பண்ணலாம் அப்படி மாதிரி நினைக்கக்கூடாது. தகுதி வாய்ந்த டாக்டரில் காண்பிக்கணும், போலி டாக்டரில் காண்பிக்கக்கூடாது. மருந்து கடையில் மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது, சுயமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய காய்ச்சல் எல்லாமே மிக மோசமான காய்ச்சலாக இருக்குது. பன்றி காய்ச்சல் வருகிறது, எலி காய்ச்சல் வருகிறது. அதேமாதிரி மலேரியாவில் மூளை காய்ச்சல் பரவக்கூடிய ஃபேல்சிபாரம் மலேரியா வருகிறது. அதே மாதிரி நமக்கு டெங்கு காய்ச்சல் வருகிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க உடனடியாக ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே இறப்பை உருவாக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. நோயாளிகள் காய்ச்சல் வந்தால் உடனடியாக ஒரு தகுதி வாய்ந்த இல்லைன்னா தரமான ஒரு மருத்துவமனையில் சென்று பார்த்துக்கொள்ள தான் சரியாக இருக்கும். குறிப்பாக வசதி உள்ள நல்ல அரசு மருத்துவமனைனா அரசு மருத்துவமனைக்கு போவது சால சிறந்ததுன்னு நான் கருதுகிறேன். அரசு மருத்துவமனையில் போதிய வசதியிலையும் அரசு உருவாக்கணும். அப்போ தான் அரசு மருத்துவமனை நம்பி நோயாளிகள் வருவாங்கிறது. என்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் எடுத்துக்கலாம் சார்? இப்போ டெங்கு அப்படிங்கிறது தான் அப்படின்றத உறுதிப்படுத்த என்ன மாதிரியான பரிசோதனை? அதாவது ஒரு காய்ச்சல் வந்தால் டெங்கு காய்ச்சல் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பல பேர் டெங்கு காய்ச்சல் மட்டும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரே நோயாளிக்கு 2-3 நோய்கள் சேர்ந்து இருக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க அங்கங்கே மலேரியா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எலி காய்ச்சல் வந்துருக்கு. அரசுடைய ரிப்போர்ட்ல இருக்கு எலி காய்ச்சல் பல பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி பன்றி காய்ச்சல் பாதிப்பும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. அப்போ காய்ச்சல் வந்தால்
மருத்துவர் அணுகி முழுமையான காய்ச்சலுக்கான முழுமையான பரிசோதனை பண்ணணும். என்னென்ன காய்ச்சலாக இருக்கோ அத்தனையுமே சேர்த்து பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ டெங்கு காய்ச்சலை பொறுத்தவரை டெஸ்ட் பண்ணாமல் கூட உறுதிப்படுத்திக்க முடியும். அது வந்து ஏற்கனவே நான் சொன்ன சிம்டம்ஸை வச்சு உறுதிப்படுத்திக்கலாம். உலக நலனோட இந்த சிம்டம்ஸை வச்சு டெங்கு காய்ச்சல் என்று சொல்லி அவர்கள் வந்து நீங்கள் முடிவு பண்ணலான்னு டாக்டர்களுக்கு வந்து அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுபோல் மருத்துவ பரிசோதனை மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும். இப்போ குறிப்பாக அந்த கார்ட் டெஸ்ட் இருக்குது. அந்த கார்ட் டெஸ்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா 1 நாள்லேருந்து 4 நாளுக்குள்ளே அது பாசிட்டிவாக வரும். அது ஆன்டிஜனை பேஸ் பண்ணி வைரஸோட ஆன்டிஜனை பேஸ் பண்ணி செய்யக்கூடிய அந்த பரிசோதனை அது. அப்போ அந்த பரிசோதனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பகத்தன்மை ரொம்ப குறைவு தான். ஏன்னா பல வியாதியில் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரலாம். வேறு சில வைரஸ் காய்ச்சல் கூட அது வந்து பாசிட்டிவாக காமிக்கும். அப்போ அதை மட்டும் நம்ம வந்து டெங்கு காய்ச்சல் வந்துச்சு உறுதியாக நம்ம நம்ப முடியாது. அப்போ காய்ச்சல் வந்தவங்களுக்கு அந்த டெஸ்ட் பண்ண பிறகு டெங்கு காய்ச்சல் சிம்டம் இருந்து காய்ச்சல் சரியாகலை அப்படின்னாக்க அதுக்கடுத்து வந்து எலைசா டெஸ்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணணும். இம்யூனோகுளோபின் G, இம்யூனோகுளோபின் M போன்ற ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணணும். பிளேட்லெட் டெஸ்ட்டு, இரத்த தட்டணுக்களுடைய டெஸ்ட் பண்ணணும். அது வந்து குறைய ஆரம்பிச்சதுனாக்கா நிச்சயமாக டெங்கு காய்ச்சல் இருப்பதற்கான முக்கியமான அறிகுறி. வெள்ளை அணுக்களும் குறைய ஆரம்பிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க பேக்டு செல் வால்யூம் அதுவும் வந்து முக்கியமானது. பேக்டு செல் வால்யூமோட இது வந்து அதிகரிச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியும். அப்போ இதெல்லாம் வந்து பரிசோதனையில் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஆக தானாகவே சுயமாக பரிசோதனை செய்து கொள்வதை விட அதையும் மருத்துவர் அணி செய்து கொள்வது நல்லது. ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நோயாளிக்கு ஒரு வைரஸ் காய்ச்சலோ இல்லை ஒரு காய்ச்சல் மட்டுமே ஒரே நேரத்தில் வரணும்னு எங்கேயும் கிடையாது. பல காய்ச்சல் சேர்ந்து வரலாம். அப்போ அதுக்கு சேர்த்து தான் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப அது அவசியம். சார் இப்போ டெங்குக்கு வந்து என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இப்பொழுது இருக்கு? இப்போ டெங்கு என்றால் சொன்னால் அது தனியாக மருத்துவ ரீதியாக தனி மருந்துகள் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவ சிகிச்சைகள் உள்ளன. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெங்கு காய்ச்சல் வந்தாங்க சாதாரண பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான சிம்டம் இல்லாமல் அவங்க வந்து இருப்பாங்க. பல பேருக்கு சிம்டம் சாதாரண ஒரு எப்பொழுதும் வரக்கூடிய ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி சாதாரண வைரஸ் காய்ச்சல் மாதிரி அது வந்து வந்துட்டு போயிடும். வரக்கூடியவங்களில் ஒரு 5% குறைவானவர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு அது பாதிப்புகளை உருவாக்கும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து சிகிச்சையில் வந்து வழங்க வேண்டியதாக இருக்கும். அதுலேயும் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வயதானவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து மருத்துவமனையில் அந்த காய்ச்சல் அதிகமாக இருந்தால் அனுமதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட கூடுதல் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா டெங்கு காய்ச்சலால் ஹெமரேஜி ஃபீவர் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதே போல பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல் வந்தவங்க நிச்சயமாக ஆஸ்பிரின் மாத்திரை, ப்ரூஃபன் மாத்திரை போன்ற மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது. ஸ்டீராய்டு மருந்து எடுத்துக்கூடாது. இதெல்லாம் பல இடத்துல பரிந்துரைக்கக்கூடிய மோசமான போக்காக பார்க்குறோம். அப்போ வந்து இந்த மாதிரி வருகின்ற பொழுது நம்ம வந்து ஒரு தரமான மருத்துவரை அணுகி நம்ம வந்து சிகிச்சை பெறுவது சரியாக இருக்கும். அதே போல் முறையான சிகிச்சைகள் இருக்கிறது. அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு மருத்துவர் வந்து தொடர்ந்து நோயாளி கண்காணிப்பாங்க. அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன பிளேட்லெட் கவுண்ட் பார்ப்பாங்க. அதே மாதிரி மற்ற பரிசோதனை பண்ணி அந்த அடிப்படையில் ரத்த அழுத்தம் பார்க்குறது இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து அல்ட்ராசவுண்ட்லாம் பண்ணலாம். இதெல்லாம் செய்கின்ற பொழுது நோயாளிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ பிளேட்லெட் கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 இல்லை 10,000 கீழே வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிளேட்லெட் போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதான் செய்ய முடியும். அப்போ ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது சிறந்தது. இப்போ பல இடங்களில் வந்து அரசு மருத்துவமனை இடங்களில் நோயாளிகளை திருப்பி அனுப்பக்கூடிய செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. பல அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை அனுமதிக்காமல் அவங்க வந்து நோயாளி திருப்பி அனுப்புகிறாங்க. இது வந்து மோசமான ஒரு போக்கு. அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்னா உடனடியாக தற்காலிக மருத்துவமனைகளை உருவாக்கணும். பல்வேறு திருமண மண்டபங்களை உருவாக்கலாம். அரசாங்கத்துடைய சமூக கூடங்களை உருவாக்கலாம். சில பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறது எங்கெல்லாம் அதிகமாக பாதிக்கிறோம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடலாம். ஒரு வாரம் விடுமுறைனாலும் ஒரு கஷ்டம் கிடையாது. மாணவர்கள் வந்து பெருசாக ஒன்றும் பாதிச்சிட மாட்டாங்க. அது பின்னால் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த பள்ளிகள்லையும் கூட தற்காலிக மருத்துவமனை உருவாக்கலாம். இப்போ 2015 பார்த்தீங்கன்னா கியூபாவில் மிகப்பெரிய அளவுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துச்சு. அந்த டெங்கு காய்ச்சல் ஒரு சில பகுதியில் மாகாணத்தில் வந்துச்சு. வருகின்ற பொழுது இங்கே உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாங்க. அந்த பள்ளிகளையே தற்காலிக மருத்துவமனையாக மாற்றினாங்க. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே அதிகமான மருத்துவமனை படுக்கைகள் உள்ள நாடு கியூபா. அங்கே வந்து 10,000 பேருக்கு ஏறத்தாழ 69 மருத்துவமனை படுக்கைகள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து 9 படுக்கைகள் தான் இருக்குது. மிகப்பெரிய அளவுக்கு மருத்துவமனைகளும் மருத்துவ கட்டமைப்பும் இருந்தாலும் கூட அந்த பகுதியில் வரக்கூடிய நோயாளி எல்லாத்தையும் அனுமதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டு அந்த பள்ளிகளே தற்காலிக மருத்துவமனையில் மாற்றினாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் அதிகமான பாதிப்பு இருக்கின்ற பொழுது நம்ம வந்து பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இதெல்லாம் கூட தற்காலிக மருத்துவமனையில் மாற்றலாம். அப்போ அரசு அதை வந்து முயற்சிக்க வேண்டும். மருத்துவ அவசர நிலைன்னு பிரகடனம் பண்ணணும். அதுபோல் ஏற்கனவே பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அதே மாதிரி மருத்துவ உதவியாளர்கள் இவர்களெல்லாம் திரும்ப வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்லையோ ஒரு தற்காலிக எப்படிலையோ இந்த டெங்கு காய்ச்சலுடைய தீவிரம் குறைகின்றவரை அவங்களுக்கு திரும்ப வந்து அந்த தற்காலிக மருத்துவமனையில் பயன்படுத்தலாம். அதை படித்துட்டு வேலையில் வரக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் அவர்களுக்கு வந்து உடனடியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர்களையும் பயன்படுத்த முடியும். அப்போ இது வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் வந்து நோயாளி இறப்பு வந்து குறைக்கலாம்.
நோயாளிகள் வந்து டெங்கு காய்ச்சல் பரவல தடுக்கிறது ஒரு பிரச்சனை, ஆனால் வந்தவங்களை காப்பாற்றுங்கிறது மிக முக்கியமான அம்சம். நிச்சயமா சார், வந்தவங்களை வந்து காப்பாற்றணுங்கிற அந்த முனைப்பு கொஞ்சம் கூட இல்லாம வந்து வந்தவர்களை வந்து திருப்பி அனுப்பும் ஒரு நிலைமை வந்திருக்கிறது அப்படின்னா இது வந்து அரசினுடைய கையாளகத்தனத்தை காத்துக்கிறது. நிச்சயமா அரசுடைய கையாளத்தனம், மெத்தன போக்கு, ஒரு அலட்சிய போக்குலாம் நடக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா நடத்த வேண்டாம்னு சொல்லல, நடத்தணும் தான். ஆனால் என்ன பிரச்சனைனாக்கா எனக்கு எம்ஜிஆரே இருந்தால் கூட இந்த மாதிரி டெங்கு காய்ச்சலில் மக்கள் சாரப்போ எனக்கு ஏப்போ இவ்வளோ ஆடம்பர விழாக்கள் நடத்துன்னு அவரே கேட்பார். அப்போ அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர் அவருடைய பேரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு விழா நடத்துகிறோம்னு சொல்லி பேரில் ரொம்ப அரசியல் தான் பண்ணுறாங்க. எதிர்கட்சியில் குறிப்பாக வேறு சில இவங்களை வந்து குறி வைத்து தாக்கக்கூடிய தான் பார்க்குறோம். அப்போ அதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யப்படுது. ஏராளமான கட் அவுட்டு, மிகப்பெரிய பந்தல்கள், மக்களை வந்து காசு கொடுத்து வரவழைக்கிறது, இந்த மாதிரி செலவு செய்கிறாங்க. அரசாங்கமே செலவு செய்கிறது. அந்த பணத்தை வந்து தற்காலிக மருத்துவமனையில் பயன்படுத்தலாம், மருந்துகள் வாங்குறது பயன்படுத்தலாம். அப்போ இதை வந்து அதே மாதிரி அந்த ஊழியர்கள் அவங்க திரட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு அரசு எந்திரங்கள் முழுமையாக அந்த பகுதியில் பயன்படுத்தப்படுது. அப்போ அதையெல்லாம் முழுவீச்சோட டெங்கு காய்ச்சல் தடுப்பு பயன்படுத்தி நல்ல பயன் கிடைக்கும். அப்போ இன்றைக்கு வந்து அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை நடத்த போகிறாங்க. ஹெல்த் மினிஸ்டர் அங்கே போய் உட்காந்துருக்காரு. அப்போ தமிழ்நாடு முழுவதும் டெங்குகள் மக்கள் இறக்குற சமயத்தில் இப்போ அவருடைய கவனம்லாம் அங்கே எம்ஜிஆர் விழா நடத்துறதுல இருக்குது. அப்போ வந்து இது ஒரு மோசமான போக்க நான் பார்க்குறேன். எம்ஜிஆர் இது விரும்ப மாட்டாருன்னு திரும்ப நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதில் சுகாதாரத்துறை அமைச்சருடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இன்றைக்கு உள்ள நிலைமையில தனிப்பட்ட அந்த அமைச்சர் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சிஸ்டமே ஃபெயிலியர். அப்போ வந்து ஒரு அமைச்சரை வந்து மட்டுமே நினைச்சா கூட சாதித்து விட முடியாது. இந்த கூட தனிப்பட்ட முறையில் அவருக்கென்று சில பங்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து எல்லா அரசு மற்ற அமைச்சகத்தோடு பேசி மற்ற துறையில் இணைத்து ஒரு கோஆர்டினேஷனை உருவாக்கி ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி முழு வீச்சாக தமிழ்நாடு அரசுடைய முழு அரசு எந்திரத்தையும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அதை செய்கிறது போல் இப்போ வந்து எம்ஜிஆர் விழாவில் போய் உட்காந்துருக்கார். இது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க மத்திய அரசை வந்து வலியுறுத்தி கூடுதலாக நிதியை பெற வேண்டும். அதே மாதிரி மத்திய அரசுடைய நிபுணர் குழுவை வந்து தமிழ்நாட்டுக்கு அழைக்க வேண்டும். உலக நல நிறுவனத்துடைய நிபுணர் குழுவை அழைக்க வேண்டும். அப்போ அழைத்து ஆராய்ச்சி பணியில் முடுக்கிவிட வேண்டும். வேற என்னெல்லாம் தடுப்பு நடவடிக்கைகளை செய்யலாங்கிறத அதை அவங்களோட கலந்து போய் செய்யணும். அப்போ இப்படிப்பட்ட முக்கியமான பணிகள் அவருக்கு இருக்கிறது. அதெல்லாம் நிறைவேற்றவில்லை என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நிச்சயமா, அதாவது மக்களுக்காகவே சேவை செய்வதற்காகத்தான் வந்து அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. பட் அரசு இயங்குகிறதா என்பதே மக்களுக்கு இப்பொழுது தெரியாத ஒரு சூழ்நிலை. அரசுக்கே டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. டெங்கு ஷாக் சிண்ட்ரோத்தில் இருக்கு. சார், ஒரு ஜெனரல் கொஸ்டின் வைக்கிறேன் சார். டெங்கு வந்து ஜென்ரலாக பரவுவதற்கு என்ன மாதிரியான காரணங்கள், என்ன காரணம்? இப்போ டெங்கு காய்ச்சலை பரவக்கூடிய வைரஸ் வந்து எது மூலமாக பரவுதுனாக்க அந்த டெங்கு காய்ச்சலை பரவக்கூடிய கொசு மூலமாக தான் பரவுது. குறிப்பாக ஏடிஸ் ஈஜிப்ட் என்று சொல்லக்கூடிய கொசு தான் முக்கியமாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இருக்கிறது. ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில் வேறு சில பகுதியிலையும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏடிஸ் ஆல்போபிக்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொசு மூலமாக பரவுது. அப்போ இந்த ரெண்டு முக்கியமான கொசு வந்து பங்காற்றுகிறது. அப்போ இந்த ஏடிஸ் ஈஜிப்ட் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய பங்காற்றுகிறது. இந்த கொசு வந்து என்னன்னாக்க கருப்பு கலரில் இருக்கும். அதோடைய உடலில் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வரைய இருக்கும். அல்லது பேர் டைகர் மஸ்கிட்டோன்னு பேர். இந்த டைகர் மஸ்கிட்டோ பெண் கொசுக்கள் தான் கடிக்கும், ஆண் கொசுக்கள் கடிக்காது. பெண் கொசுக்கள் இனவிருத்திக்காக முட்டைகளை உற்பத்தி செய்வதற்காக அது வந்து என்ன செய்யுதுனாக்கா மனித ரத்தம் தேவைப்படுவதனால அது கடிக்குது. அப்போ வந்து டெங்கு காய்ச்சலை பரவக்கூடிய அந்த கொசு வந்து மனிதர்களை கடிப்பதன் மூலமாக மற்றவர்களுக்கு பரப்புது. இந்த வைரஸ் காய்ச்சலை பரப்பக்கூடிய அந்த டெங்குவை பரப்பக்கூடிய அந்த ஏடிஸ் ஈஜிப்டிக்கு என்ன பல குணாம்சங்கள், ரொம்ப பிரத்யேகமான பல குணாம்சங்கள் இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது ஒரு பயந்தாங்குழி கொசு. அந்த டெங்கு ஏடிஸ் ஈஜிப்டி பெண் கொசு. ஆனால் ஆல்போபிக்டஸ் பயந்த கொசு கிடையாது. இந்த ஏடிஸ் ஈஜிப்டி வந்து ஒரு பயந்த கொசு. அது வந்து நம்மளை கடிக்கிறதே பயந்துட்டே கடிக்கும். அதில் என்னன்னா தனக்கு தேவையான முழு உணவையும் ஒருத்தர்கிட்ட அந்த ரத்தத்தை எடுக்காது. அது டக்குன்னு ஓடிடும், இன்னொருத்தரை போய் கடிக்கும் இன்னொருத்தருக்காக. அப்போ தன்னுடைய ஒரு மீலை ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்காகவே 2-3 பேரை கடிக்கும். அப்போ 2-3 பேர் வியாதியை பரப்பிடுது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிச்சதுனாக்க அதுக்கு டீஹைட்ரேஷனில் அது நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் வந்து தண்ணி தான் எடுக்கு இல்லையா, அதுவே தன்னுடைய டீஹைட்ரேஷனால அதிகமான நபர்களை கடிக்கும். அப்போ இந்த மாதிரி போக்குனால இந்த வைரஸ் இந்த கொசு வந்து அதிகமான நபர்களை வந்து கடிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்போ இதனால வந்து வேகமாக பரவுது. ஒரு கொசு வந்து ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 முட்டைகள் மேலே அது போடுது. அப்போ அந்த முட்டையில் வந்து நன்னீரில் தான் அது வந்து போடுது. வீட்டில் வந்து சேரித்து வைக்கக்கூடிய குடிநீருக்காக சேரிக்கக்கூடிய தண்ணீரில் தான் வந்து பல்கி பெருகுது. மழைக்காலங்களில் சுத்தமான நீரில் பெருகுது. அப்போ வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள், பழைய பொருட்கள், ஆட்டுக்கல், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க தேங்காய் ஓடு, மட்டை, டயரு, இந்த பிளாஸ்டிக் கப்பு, இந்த மாதிரி பொருட்களில் ஒரு 10 மில்லி தண்ணி இருந்தால் கூட போதும். அதில் அந்த கொசு வந்து முட்டையிட்டு பல்கி பெருகிறோம். அப்போ இது ஒரு ஆபத்தான போக்கு. அதே மாதிரி இந்த கொசு ஒழிப்பில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னாக்க, இதுக்கே உள்ள ஒரு வினோதமான தன்மை என்னன்னாக்க, அந்த கொசுடைய முட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க தனக்கு சாதகமான சூழ்நிலை இப்போ ஒரு பாத்திரத்தில் அது இருக்குது, அதை வந்து கவுத்து விட்டுரும், இல்லை வந்து ஒரு இடத்துல இருக்குது ட்ரை ஆகி போச்சுன்னா அந்த கொசு முட்டை வந்து ட்ரையான நிலைமையில் பல காலம் வாழும்.
ஒரு 6 மாதம் 7 மாதம் கூட முட்டை வந்து ட்ரையான சூழலில் வறண்டு போன அந்த முட்டை வந்து நீண்ட காலத்துக்கு இருக்கும். அது பிறகு வந்து சூழல் சாதமாக இருக்கிற பொழுது அதுக்கு ஹைட்ரேஷன் பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து புழுவாக மாறி அது கொசுவாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட திறமை அதுகிட்ட உண்டு. அதே மாதிரி ஏடிஸ் ஆல்பபிக்டஸ்ங்கிற கொசு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நுண் துளைகளில் கூட இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் மரம் பண்ணுற மரங்கள்லாம் பல நாடுகள் ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா, அது மூலம் மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த நாடுகள் இங்கே வரதும் வாய்ப்பு இருக்குது. இது இப்படி தான் உலகம் முழுவதும் பழைய இருக்குது. இந்த குளோபலைசேஷனாலையும் குளோபல் ட்ரேட்னாலையும் இன்றைக்கி சர்வதேச லெவலில் விமான போக்குவரத்து போன்ற போக்குவரத்துனாலையும் எளிதாக இந்த கிருமிகள் வந்து மற்ற நாடுகளும் பரவுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட பிரத்யேகமான தன்மை வந்து அந்த கொசுகள்கிட்ட இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அப்போ இந்த நோய் ஒழிப்பு இந்த கொசு ஒழிப்பு நடவடிக்கையில் நவீன யுக்தியையும் கடைபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த பழைய முறையில் கடைபிடிக்க முடியாது. அப்போ அரசாங்கம் இன்றைக்கி வந்து 120 நாட்டில் இருக்கனாக்க பல நாடுகளில் எப்படிப்பட்ட முறைகள்லாம் கடைபிடிக்கப்படுது என்பதை பற்றி அவங்க ஆய்வு மேற்கொள்ளணும். சும்மா இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணாலும் சில அரசு என்ன சொல்ற பழைய முறை கூட இப்போது நடைமுறையில் இருக்கிறதா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 days ஒரு வாட்டி நம்ம வீட்டை சுற்றி அந்த புகை அடிச்சுட்டு கொசு ஒழிப்புன்ட்டு வருவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி வர்ற மாதிரி கூட தெரியல. இல்லை, பல இடங்களில் ஊழியர் பற்றாக்குறை, பல இடங்கள் வர்றதே கிடையாது. அதுக்கடுத்து எங்கேயாச்சும் ஒரு நோயாளி பாதிக்கப்பட்டா இல்லை நோயாளி வந்துட்டா அந்த பகுதியில் போய் அடிக்கிறாங்க. இது வந்து இதில் ஒரு சயின்டிஃபிக் பேசிஸோட அடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 2015 கியூபாவில் வந்து டெங்கு காய்ச்சல் பரவியது. அப்போ வந்து நோய் தடுப்பு ரொம்ப தீவிரமாக முடுக்கப்பட்டாங்க. அங்கே வந்து ஹெல்த் டூரிசம் முக்கியமானது கியூபாவில். அப்போ வந்து வெளிநாட்டு பயணிகள் வந்தாங்க வரலன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் பாதிக்கிறதுனால ரொம்ப தீவிரம் சொந்த மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறை உண்டு. அது முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் டூரிசம் பாதிக்கக்கூடாது. அப்போ பொருளாதார நலன் பாதிக்கப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தை அதில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கொசு ஒழிப்பு நடவடிக்கையில் அந்த இது எப்படி ஒழிக்கிறாங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக அந்த கொசு மருந்து தெளிக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ நம்ம ஈக்காட்டு தாங்கல் இருக்கோம்னாக்க இந்த பகுதியில் ஒருத்தர் பாதிப்பு வந்திருக்கு இல்லை இந்த பகுதியில் பரவிருக்கு என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றளவுலேருந்து ஆரம்பிப்பாங்க. பெரிஃபரிலேருந்து ஆரம்பித்து அந்த மையத்தை நோக்கி வருவாங்க கொசு ஒழிப்பு பணியில். அதை முடிச்ச பிறகு திரும்ப மையத்திலேருந்து பெரிஃபரி நோக்கி போவாங்க. அப்போ இது வந்து ஒரு முழுமையான கவரேஜ் கிடைக்கும். பல பகுதியில் கொசு ஒழிக்கும். அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய தேங்கின தண்ணீரில் வந்தாலும் கூட பரப்போம். இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் மழை பெஞ்சப்போ கூட பல இடங்களில் தண்ணீர் வந்து முழங்காலும் தேங்கி போச்சு. பல இடங்களில் தண்ணி சேர்ந்து நிற்கிது. அதெல்லாம் எப்படி இவங்க தடுக்க போகிறாங்க? அப்போ தடுக்க முடியாது. அப்போ கியூபா கடைபிடித்த இந்த முறையை கையாண்டால்தான் நம்ம வந்து அதை ஒழிக்க முடியும். அதே மாதிரி அமெரிக்காலையும் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் வந்து பிரேசிலில் நடந்த ஒலிம்பிக் போட்டிக்கு பிறகு அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பகுதியில் ஜிக்கா வைரஸ் வந்துருச்சு. ஜிக்கா வைரஸ் ஒழிக்கிறதுக்காக நவீன மருந்துலாம் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்போ அது ஒழிக்கிறதுக்கு தீவிரமாக இது பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹெலிகாப்டர் மூலமாக மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க, நவீன மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க, சுற்றுச்சூழலுக்கு அதிகமான பாதிப்பு இல்லாத பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்டோசிட் என்ற மருந்தை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வெக்டார் பேக் அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்தினாங்க. அப்போ இந்தியாவில் அந்த மாதிரி மருந்தெல்லாம் பயன்படுத்துறதே கிடையாது. அப்போ இதை பற்றிலாம் என்ன செய்கிறாங்க மற்ற நாடுகள் ஒரு குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த சில நிபுணர்கள் வந்து அந்த நாடுகளுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலுக்கு தடுப்பூசி வந்திருக்கு. பிலிப்பைன்ஸ்லாம் வந்து தேசிய இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் தடுப்பூசி திட்டத்தை சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த நாடு ஒரு குழுவை போங்க, ஒரு 2-3 ஆட்கள் அனுப்புங்க, அதிகாரிகள் அனுப்புங்க, ஸ்டடி பண்ணிட்டு வாங்க, அது பயனுள்ளதாக இருக்கா இல்லையான்னு அனுப்பி செஞ்சு பார்த்துட்டு வரணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. அப்போ அதனால தான் இந்த பழைய பாணியிலேயே செய்கிறது வந்து அதுவும் அன்சைன்டிஃபிக்காக பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பழைய பாணியில் செய்யலைங்கிறது ஒரு வருத்தம். அதை தவிர செஞ்சாலும் கூட இந்த பதில மட்டும் தெளிச்சுட்டு உடனே போயிடுறது. அப்போ உண்மையிலே அந்த மருந்து வேலை செய்தாங்க கூட பார்க்குறதில்ல. இப்போ இங்கே வந்து அபேட்டுங்கிற மருந்தை பயன்படுத்துகிறோம். ஏற்கனவே இருந்த பல அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த அபேட் மருந்துங்க அந்த கொசு சாக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொசுக்கள் ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணிக்குது. அப்போ ஏற்கனவே பழைய பாணியில் அந்த மருந்தை தெளிச்சுட்டே இருந்தால் பயனளிக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ இதையெல்லாம் செய்யணும்னாக்க ஆராய்ச்சிகள் முடுக்கி விடப்பட வேண்டும். அப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய டெங்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்டேட்டடாக இல்லை அப்படிங்கிறது தான் நிச்சயமாக இல்லைங்கிறதோட கருத்து. அதுக்கு செலவு பண்ணல, அக்கறை செலுத்தல, ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்கணும். உங்களுக்கு வந்து அது கிடையாது. அப்போ போதிய அதிகாரிகள் கிடையாது, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிடையாது, அதே மாதிரி பூச்சிக்கொல்லி நிபுணர்கள் எண்டமாலஜிஸ்ட் அவங்க வந்து போதிய எண்ணிக்கையில் கிடையாது. இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் ஒர்க்கு, அறிவார்ந்த குழு இல்லை. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இன்றைக்கி உருவாக்குது. அதோடைய விலை இன்றைக்கி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பொது சுகாதாரத்துறை மிக மோசமாக பலவீனப்படுத்தப்படுகிறது. அதன் காரணமாகவும் மிகப்பெரிய விலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலமாக ஒரு 1980க்கு பிறகு வந்து தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவுக்கு பொது சுகாதாரத்துறையை இன்றைக்கி வந்து திட்டமிட்டு அழித்து ஒழிக்கப்படுகிறது. அதன் காரணமாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து எதிர்ப்பை தெரிவிக்கணும். அப்போ அந்த எதிர்ப்பு தெரிவிக்காதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வர்றோம், இன்றைக்கி பெரிய பாதிப்புள்ளாரோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னால் தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சி அவங்க வந்து காசு நோய் ஒழிப்பை தனியாட்ட கொடுக்குறாங்க. காசு நோய் ஒழிப்பு மிக முக்கியமான பணி.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 2014 ஒரு 2 லட்சம் பேர் தான் இறந்தாங்க. ஆனால் 2015 பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் காசு நோயால் இறந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கான நிதியை வந்து இந்த அரசு பிஜேபி அரசு வந்தோடனே காசு நோய்க்கான நிதியை குறைச்சாங்க. குறைச்சவரை உடனடி விளைவு என்னன்னாக்கா 2 லட்சம் பேர் கூடுதலாக இறந்தாங்கிறது தான். அப்போ அதே மாதிரி அப்படி இருக்கின்ற பொழுது அந்த காசு நோயால் வரக்கூடிய உலகத்திலே அதிகமான பாதிப்பு வந்து இந்தியாவில் தான் இருக்குது. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட், பல மருந்துகளுக்கு எதிர்ப்புத்தன்மை உள்ள பாக்டீரியா கிருமி உள்ள பாதிக்கப்பட்டவங்களும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. அப்போ கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் மத்திய அரசு நிதி ஒதுக்கலை. காச நோயால் பாதிக்கப்பட்ட மக்களும் ஏறத்தாழ 20 லட்சம் பேர் வந்து இந்தியா முழுவதும் தனியார்கிட்ட தான் சிகிச்சைக்கு போகிறாங்க. அவ்வளோ மோசமாக சொந்த பணத்தை டிபி நோயாளி வந்து தனியார் மருத்துவமனை கொடுத்து செலவு பண்ணுறாங்க. இந்த நிலைமையில் காசநோய் ஒழிப்பு பணியில் சென்னை மாநகராட்சி தனியார்ட்ட கொடுக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான திட்டம்? டெங்கு காய்ச்சல்னால ஏற்பட்ட படிப்பினை அவங்க எடுத்துக்கல. இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்திருக்குன்னா அவங்க தான் காரணம். இல்ல, அரசு வந்து தனியாரை நாடி செல்கிறது அப்படின்னா அரசின் கைகள் இயங்கவில்லை. எதுக்கு அரசாங்கம் ஒண்ணு பேச ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எல்லாருமே அப்ப அரசு மருத்துவமனைக்கு போகாம இன்னும் கேட்டா இந்த அரசாங்கம் ராஜினாமா பண்ணணும். டெங்கு காய்ச்சல் தடுக்க தவறி விட்டது. இந்த அரசாங்கம் ராஜினாமா செய்யறது மரியாதையா இருக்கும். இன்ஃபேக்ட் இன் ஃபியூச்சர்ல டெங்குவை கூட தனியாருக்கு விட்டுட வாய்ப்புகள் அதிகமா நிச்சயமா செய்வாங்க. ஏற்கனவே வந்து மலேரியா வந்து தனியார் கொடுத்து நல்ல கேள்வி கேட்டீங்க. இங்க பாருங்க, பிரைவேடைசேஷன் மலேரியா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு பெரிய திட்டத்தை நடைபெறுது. அதை எதிர்த்து 30/8/2029 8வது மாதத்தில் மிகப்பெரிய போராட்டம் சென்னை மாநகராட்சி நடந்திருக்கு. அப்போ மலேரியா திட்டத்தை வந்து தனியார்ட்ட கொடுக்குறாங்க. அதே மாதிரி தனித்தனியாக பிரித்து டெங்கு காய்ச்சலுக்கு ஒருத்தர், இந்த மலேரியா நீ ஒருத்தர் நடத்திக்க, டிபியா நீ எடுத்துக்க, அப்புறம் வந்து பன்றி காய்ச்சலா நீங்கள் தடுத்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனி நபர்கள்ட்ட கொடுத்துருவாங்க போல பணத்தை கொடுத்து. அப்போ எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை உருவாக்கும்? இப்போ பொது சுகாதாரத்துறையிலே எல்லா டிபார்ட்மெண்ட் இருந்து அதில் அதிகமான ஊழியர்களை போட்டு அவங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து அவங்க நல்ல பயிற்றுவிச்சு போதிய கருவிகள் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் என்ன ஆகுனாக்க பன்றி காய்ச்சல் பரவினாலும் பயன்படுத்தலாம், மலேரியா பயன்படுத்தினாலும் அவங்கள பயன்படுத்தலாம். அதே போலவே வெள்ளமா அல்லது வந்து வேறு பூகம்பமா இல்லை வந்து சுனாமியா இந்த மாதிரி பாதிப்பு வந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே பாதிக்கும். எந்த இயற்கை சீட்டை வந்தாலும் அவங்கள பயன்படுத்த முடியும். அப்போ அப்படி இருக்கின்ற போல தனித்தனியாக பிரித்து ஒவ்வொருத்தரையாக கொடுத்துட்டா, தனிப்பட்ட முதலாளிகள்ட்டையும் தனிப்பட்ட நபர்கள்ட்டையும் கொடுத்துட்டா எப்படி ஒருங்கிணைந்த செயல்பாடு எதிர்காலத்தில் வரும்? அப்போ மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாட்டுக்கு இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறத எனக்கு வந்து ரொம்ப கவலை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. நிச்சயமா சார். முன்னாடிலாம் பார்த்தோம்னா வந்து அரசு மருத்துவமனைகள் தான் நிறைய இருக்கும், 1-2 தனியார் மருத்துவமனைகள் தான் அங்கே இயங்கிட்டு இருக்கும். தனியார் மருத்துவமனைகளுக்கு போவதை விட மக்கள் எல்லாருமே அரசு மருத்துவமனை தான் நாடி சென்றுட்டு இருக்காங்க. இப்போவுமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைன்னு பார்த்தா அரசு மருத்துவமனை தான் நோக்கி செல்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு துறையை தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கின்ற மாநில அரசு அதை ஏன் வந்து சரியான விதத்தில் வந்து செயல்படுத்த மறுக்கிறது? இது வந்து ஒரு செயலற்ற தன்மையை காட்டுகிறது. அதாவது ஏற்கனவே மத்திய அரசு வந்து மாநில அரசுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது அதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் தைரியம் இல்லை, அடிபணிந்து போயிடுது, அடிமையில் போல் இருக்கிறாங்க. அப்போ அந்த அரசாங்கம் வந்து ஒரு கடைக்கண் பார்வை பார்த்துட்டாலே அவங்க வந்து அஞ்சு நடுங்குகிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க பல்வேறு திட்டங்களை வந்து இன்னைக்கு தனியார் மயமாக்க சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் இப்போ பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணுதுனாக்க இந்தியா முழுவதுடைய அரசு மருத்துவமனையில் மாவட்ட மருத்துவமனையில் 300 படுக்கை இருந்துச்சுனாக்க அதில் 50 படுக்கையை தனியார்கிட்ட கொடுத்துருங்க, அதே போல் தனியார் மருத்துவமனை கொடுத்துருங்க, அதே போல் தனியார் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனை உள்ளரையே கட்டடங்கள் கட்டிக்க அனுமதி கொடுங்க, அதுக்கு இடம் கொடுங்க, நிதியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் சொல்லுது. அப்போ பல மாநிலங்கள் நடைமுறைப்படுத்துது. தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? பல அர்பன் ஹெல்த் சென்டரை தனியார் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த அரசு அனுமதிச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்லுது காசநோய் திட்டத்தை தனியார்ட்ட கொடுத்துன்னு, இப்போ வந்து செய்கிறாங்க. மலேரியா தனியார்ட்ட கொடுத்துன்னு சொல்லுது, இந்த அரசு செய்கிறாங்க. அப்போ எதையெல்லாம் மத்திய அரசு சொல்லுதோ அதையெல்லாம் செய்கிறாங்க. நிச்சயமா அம்மா அவர்கள் இருந்தால் இதை கட்டாயம் நிச்சயமா அவங்க வந்து நீட்டே வரவிட்டிருக்க மாட்டாங்க. மாநில அரசுடைய உரிமையில வந்து அவங்க வந்து போராடினாங்க, கடுமையாக போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவங்க. அப்போ வந்து அவர்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்களை இந்த அரசாங்கம் வந்து எதையுமே செய்யவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது அது தமிழ்நாடு அரசு தனியாக ஒரு துறையை உருவாக்கி அது மூலமாக தான் இன்றைக்கி வந்து அது கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ மத்திய அரசு என்ன செய்யுது? அந்த உரிமையும் பறிக்குது. நான் தான் ஆல் இண்டியா லெவலில் வந்து அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டை வந்து கடைபிடிப்பேன், அதில் அதை ஏன்ட்ட கொடுன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது. அப்போ மருத்துவத்துறையில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாநில அரசுடைய அதிகாரத்தை மத்திய அரசு பறிக்கிறது. ஆனால் அந்த மாநில அரசு அதை எதிர்த்து நிற்க மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனால் மிகப்பெரிய பாதிப்பை நம்ம சந்தித்து ஒரு துறையிலும் ஒரு விஷயத்திலையும் வந்து பிஜேபியினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் இப்பொழுது தமிழக அரசு அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்காங்க. ஜெராக்ஸ் காப்பின்னு கூட சொல்ல முடியாது, அதை விட மோசமான காப்பி அது. அதனால் அவங்க எதையெல்லாம் செய்ய நினைக்கிறாங்க அதை விட தீவிரம் நடத்துறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரத்துறையில் அவர்கள் சொன்ன போது இவங்க செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கணும், போட்டி போட்டு நல்ல பேர் வாங்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு மோசமான திட்டங்களோட அதுக்காக நடைமுறைப்படுத்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே வந்து
மருத்துவத்துறையில் பல்வேறு பேனரில் பச்சை கலரில் தான் இருக்கும். ஏன்னா முன்னாள் முதல்ல வந்து பச்சை கலர் விரும்பினாங்க, அந்த பச்சை கலரில் பேனர் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் காவி கலரில் இருக்கு. அப்போ யார் பின்னால் அவங்க போகிறாங்க? எல்லாம் காவியாக மாறிட்டு இருக்கு. எல்லா பேனரும் பார்த்தீங்கன்னா அரசு விழாக்களில் உள்ள பேனர்கள், குறிப்பாக மருத்துவத்துறையில் அந்த டெங்கு காய்ச்சல் ஒழிப்புற பேனர்லாம் பார்த்தீங்கன்னா காவி கலராக மாறி போச்சு. அப்போ இது என்ன நோக்கம், என்ன இதில் அவங்க செயல்பட்டுருக்கிறது வெளிப்படையாக தெரியுது. எனவே இன்னைக்கு மத்திய அரசாங்கம் மருத்துவத்துறையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்கிறாங்களோ அந்த மாற்றங்களை செய்யக்கூடியதாக இன்னைக்கு இந்த அரசு இருக்கிறது. அதனால தான் பல்வேறு உரிமைகளை வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு மருத்துவத்துறையை வலுப்படுத்த வேண்டும்னு சொன்னால் உயர் சிறப்பு மருத்துவ கல்வி இடங்களை பாதுகாக்கணும். உயர் சிறப்பு மருத்துவம் இந்த DMMCH போன்ற உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு அதில் வந்து 50% இடங்கள் இன்னைக்கு காலியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா எல்லாத்தையும் ஆல் இண்டியா லெவலில் ஓப்பனாக மாற்றிட்டாங்க. அது நீட் நுழைவுத்தரம் கொண்டு வந்தாங்க. இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவர்களில் வெளிநாட்டு மாணவர்கள் அதிகமாக படிக்கிறாங்க. இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கூட அந்த சிறுநீரக மருத்துவ படிப்பில் படிக்கலை. 6 சீட் இருக்குது. 6 சீட்லையும் பார்த்தீங்கன்னா 4 சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்காரவங்க ப்ரைவேட் டாக்டர்ஸ், 2 சீட்டு வெளி மாநிலத்துக்காரவங்க. இந்த மாதிரி பல இடங்களில் அது மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 14 சீட் இருக்குது. அதில் அரசு மருத்துவரே இல்லை. இப்போ வந்து முன்னாள் முதல்வர் இருந்திருந்தாங்கன்னா அதை ஃபைட் பண்ணி அரசு டாக்டர் இடஒதுக்கீடு பெற்றிருப்பார்கள். அதே போல் தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாத்திருப்பாங்க. ஆனால் இந்த அரசு எதுவுமே செய்யலை. இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்படியே இருக்குது. 50% இடங்கள் பெரிய இழப்பு இல்லையா நமக்கு? இந்தியாவிலே அதிகமான சீட்டு 192 சீட்டு தமிழ்நாடு தான் அரசு மருத்துவர்கள் இருக்குது. அப்போ அதை பாதுகாக்க தவறிட்டாங்க. அப்போ 10 வருஷம் கழிச்சு என்ன நிலைமையாகும்? அரசு மருத்துவமனையில் இதே நிபுணர் இருக்க மாட்டாங்க, சிறுநீரக நிபுணர் இருக்க மாட்டாங்க. இந்த அரசு எல்லாத்தையும் தனியார் நோக்கி போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதுதான் நடக்க போகிறது. அப்போ வந்து நம்முடைய பொது சுகாதாரத்துறையை, அரசு மருத்துவமனைகளை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு மத்திய அரசு எதெல்லாம் செய்ய நினைக்கிறாங்களோ தமிழகத்தில் அதை வந்து இந்த அரசு மூலமாக சாதித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உரிமையிலே மருத்துவ கல்வியிலே மத்திய அரசு பறிக்கிறது. அதுக்கு இந்த அரசு உடந்தையாக இருக்கிறது என்பதான் என்னுடைய கருத்து. சரி சார், இப்போ ஒரு மாநிலத்தினுடைய ஒரு சுகாதார வளர்ச்சிக்கு மாநில அரசு எந்த அளவு முக்கியத்துவம் வகிக்கிறதோ அதே அளவு முக்கியத்துவம் மத்திய அரசுக்கும் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து டெங்குனால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு முன் வந்து ஏதாவது செய்யலாம் இல்லையா? மாநில அரசுக்கு இதை செய்யலாம் அப்படின்ற அதிகாரம் கொடுக்கலாம் இல்லையா? மத்திய அரசு தானாக முன் வந்து நிபுணர் குழு அனுப்பியிருக்கணும், அனுப்பலை. அதே போல நாடு முழுவதும் பல இடங்களில் பாதிப்பு வந்திருக்கு. பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேஷ், அங்கே கோரக்பூரில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டுமே 350 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. சென்ற மாதம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 76 குழந்தைகள் மேலே ஒரு 48 ஹவர்ஸில் இறந்தாங்க. இப்போ நேற்றைக்கு 16 குழந்தைகள் மீண்டும் இறந்துருக்கிறாங்க. என்ன காரணம்? ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைங்கிறது முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்த காரணம் வந்து ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய அந்த மூளைக்காய்ச்சல்னால ஏராளமான நோய்கள் அங்கே இறக்குறாங்க. ஆனால் இங்கே மருத்துவ வசதின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 16 மாவட்டங்களுக்கு வந்து ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனை தான் இருக்குது. கிட்ட 2 கோடி மக்கள் அதை நம்பியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் அந்த கோரக்பூர் மருத்துவமனை இருக்குது. ஆனால் என்ன செஞ்சாருனாக்க பிரதமர் மோடி அவர்கள் உடனே யோகி ஆதித்யநாத் பேசி வந்து துக்கம் விசாரித்தார். மற்றபடி எதையுமே அவர் செய்யலை. அதே போல் மத்திய பிரதேசில் பன்றி காய்ச்சல்னால ஏராளம் பேர் செத்துருக்காங்க. சத்தீஸ்கரில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் குழந்தைகள் செத்துருக்காங்க. இன்னும் சொல்லுவோம் 2 நாளைக்கு முன்னாடி குஜராத்துக்கு நம்முடைய மோடி அவர்கள் போனாங்க. போன பிறகு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் சொன்னார், நான் தரமான சிகிச்சை குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கிற ஏற்பாடு பண்ணுறேன். சென்ற காங்கிரஸ் அரசாங்கம் எந்த விதமான நல கொள்கை அறிவிக்கல, நாங்கள் தான் நல கொள்கை அறிவிச்சோம்னு சொன்னார். பிஜேபி அறிவிச்சது நல கொள்கை கிடையாது, நம்ம நாட்டு மக்களுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, ஹெல்த்துக்கு வேட்டு வைக்கிற கொள்கை. 2002 அவங்க கொள்கை அறிவிச்சாங்க. அந்த கொள்கை அறிவிக்கிறப்ப யாரை கூப்பிட்டுருக்கணும்? சாதாரண சமூக மருத்துவத்தில் அக்கறை உள்ளவங்க, மக்கள் மேலே அக்கறை உள்ள மருத்துவத்தில் கூப்பிட்டுருக்கணும். அதுபோல் யாரை கூப்பிட்டாங்க? குமாரமங்கலம் பிர்லா, முகேஷ் அம்பானி, அவங்க தான் நாட்டு மக்களை பாதுகாக்க போகிறாங்க ஹெல்த் சிஸ்டத்தில். அவங்கள கூப்பிட்டு நலக்குள்ளிய ஒரு மாடல் உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லி அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் தனியார் மயமாக்குறது, வியாபாரம் மயமாக்குறதுக்கான கொள்கையை வகுத்து கொடுத்தாங்க. அது 2002 பிஜேபி கொண்டது கொள்கை. இப்போ 2015 ஒரு டிராஃப்டை கொண்டு வந்தாங்க. இப்போ 2017 வந்து அங்கீகரித்து மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. அதில் என்ன சொல்கிறாங்க? 3ஆம் நிலை மருத்துவத்தை எல்லாம் தனியார் மயமாக்கு, எல்லாத்தையும் அவுட் சோர்சிங் பண்ணு. அதே போல் 2ஆம் நிலை மருத்துவத்திலையும் வாய்ப்புள்ள இடங்கள்லாம் எல்லாத்தையும் ப்ரைவேட் வந்து ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்போ வந்து ஹெல்த் கேரில் வந்து ஒரு மானிட்டர் பண்ணக்கூடிய நிலைமை மட்டும் அரசு இருந்தால் போதும். ஆனால் தனியார்ட்டேருந்து சிகிச்சையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள், நோயாளிகள் தனியார்ட்டேருந்து சிகிச்சை பெற வைங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கொள்கை தான் நீங்க தீவிரமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதில் என்னன்னாக்க 300 படுக்கை உள்ள மருத்துவமனை கூட தனியார் மருத்துவமனை ஆரம்பிக்க இந்த அரசு அனுமதிச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ மோடி அவர்கள் வந்து அங்கே குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தப்போ அங்கே வந்து கட்ச் மாவட்டத்தில் இருந்த ஒரு மருத்துவமனை மேம்படுத்த வாஜ்பாய் அவர்கள் 100 கோடி ரூபாய் நிதி கொடுத்தார் பூகம்ப நிதியிலேருந்து. அதை கொடுத்து அப்போ பூகம்பம் பாதிப்பினால மக்கள் சிகிச்சை பெற முடியாது தவிச்சாங்க. அப்போ அது 100 கோடி ரூபா கொடுத்த பிறகு 300 படுக்கையுள்ள மருத்துவமனையை மாற்றின பிறகு வாஜ்பாய் என்ன சொன்னார்னாக்க அதை வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை மாற்ற போகிறேன், அது தேவையான உதவியெல்லாம் மாநில அரசு செய்யணும், மத்திய அரசு செய்ய தயார்னு சொன்னார். ஆனால் இவர் வந்து முதலமைச்சர் என்ன பண்ணார்னாக்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அந்த மருத்துவமனையை அதானி கொடுத்துட்டார்.
அதானி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய விமானத்தை கொடுத்தாரு மோடி அவர்களுக்கு. உடனே அவர் என்ன பண்ணாரு, அதானி இதை வாங்கிட்டு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 99 வருஷத்துக்கு அந்த 300 படுக்கை உள்ள மருத்துவமனை ஒரு பைசா கூட அரசு கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் என்ன பண்ணிட்டாங்கனாக்க குஜராத் அதானி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்னு ஆரம்பிச்சு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. யாருடைய பணம்? மக்கள் பணம். 100 கோடி ரூபா பணம் பூகம்ப நிதியிலேருந்து கொடுக்கப்பட்ட பணம். அப்போ நாடு முழுவதும் இது மாதிரி செய்யப்படுகிறது. இதுதான் அவங்களுடைய நலக்கொள்கை, 2002 நலக்கொள்கை. அப்போ இப்படிப்பட்ட மோசமான விளைவில் உருவாக்குற மாதிரி மத்திய அரசு செய்கிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்பு வந்து கூட ஒரு நிபுணர் குழு கூட இங்கே அனுப்பலை. கூடுதலாக எந்த நிதியும் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்க 2015 மக்கள் நல்வாழ்வுத்துறை நிதியை வந்து 20 விழுக்காடு குறைச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆராய்ச்சிக்கான நிதியை 25% குறைச்சிட்டாங்க. அப்போ மருத்துவ ஆராய்ச்சி செய்யாமல் எப்படி நீங்கள் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை டெங்கு காய்ச்சல் தடுப்புலையோ இல்லை மற்ற காய்ச்சல் தடுப்புலையோ செய்ய முடியும்? அப்போ இதெல்லாம் மத்திய அரசு செய்யக்கூடிய தவறு. நிச்சயமா சார், நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெனரல் கொஸ்டின் வைக்கிறேன். இந்த டெங்கு வந்து வர்றதுக்கு வந்து தட்பவெப்ப நிலை கூட ஒரு முக்கிய காரணமாக அமைதா? சார் டாக்டர் நீங்கள் எப்படி பார்க்க? நிச்சயமாக குளோபல் வார்மிங் ஒரு மிக முக்கியமான காரணம். அதனால தான் நீங்கள் வந்து டெங்கு காய்ச்சல் உலகம் முழுவதுமாக பரவி இருக்கு. அதுக்கு அடுத்த காரணம் நகர்மயமாதல். இப்போ வந்து திட்டமிடாத நகர்மயமாதல். இப்போ திட்டமிட்ட நகர்மயமாதல்னா பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் கட்டுவதோ இல்லை வந்து பாதாள சாக்கடை திட்டுவது, அதே மாதிரி தண்ணீர் சப்ளை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு திட்டமிட்டு நடத்துகிறப்ப அங்கே வந்து கொசு பெருக்கம் அதிகமாக இருக்காது. மழை பெய்தால் கூட தண்ணீர் உடனடியாக ஓடி விடுகின்ற சூழல் உருவாக்கப்படும். ஆனால் இன்னைக்கு வந்து திட்டமிடப்படாத நகர்மயமாக்கல்னால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அதில் கொசுகள் பெறக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய பகுதியில் இந்த கொசுக்கள் வந்து பல்கி பெருகி நோயை வந்து விரைவாக பரப்பக்கூடிய வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் பல இடங்களில் வந்து ரொம்ப கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பகுதியில் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பாதிக்கலை. ஏன்னா அவங்க தனியாக இருக்கிறாங்க, அங்கே வந்து டெங்கு காய்ச்சலுடைய பரவல் இல்லை. அப்போ நகர்ப்புறங்களில் தான் இது வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த இது வந்து கொசுக்கு பேர் டொமஸ்டிகேட்டட் மஸ்கிட்டோ. அது இப்போ வீட்டில் எப்படி நாய் வளர்க்குறோமோ அதே போல மறைமுகமாக நம்ம அந்த கொசு வளர்க்குற மாதிரி அர்த்தம். ஏன்னா அந்த கொசு வந்து நம்மளை நம்பி தான் இருக்கும், நம்மளை சார்ந்து தான் இருக்கும். அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது என்னன்னா நகர்மயமாதல் முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணுது. அப்போ இந்த கொசு பெருக்கத்தை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அந்த 3/2 கொசுக்கள் வந்து எங்கே அதிகமாக பல்கி போயிருந்தா வீட்டு உள்ளே இருந்து தான். அப்போ வீட்டு உள்ளர வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்மளுக்கு கிடைக்காதனால ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து குழாய் மூலமாக கிடைச்சதுனாக்க நம்ம வந்து தண்ணீரை சேகரித்து வைக்க வேண்டியதில்லை, பாத்திரத்தில் சேகரித்து வைக்க வேண்டியதில்லை. அப்போ திட்டமிடப்படாத நகர்மயமானதுனால நம்மளுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் லாரியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இல்லை பைப்பில் எப்பயாச்சும் கொண்டு வந்து வருது. அப்போ என்ன மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏழை மக்கள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குடம் பாத்திரம் வாளிகள்லாம் வச்சுக்கிறாங்க. அது மூடுறது கூட மூடி போடுறது வசதி கிடையாது அவங்கள்ட்ட. அப்போ என்ன வருது, அந்த கொசு அவங்களே உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ அது கழிக்குது, வியாதி வருது. அப்போ வந்து திட்டமிடப்பட்ட பாதுகாப்பான குடிநீர், டெய்லி குடிநீர், சாக்கடை வசதி, சுற்றுப்புற சூழலை வந்து தூய்மை வைப்பது, இது போன்றலாம் இருந்துச்சுனாக்கா அந்த கொசு பல்கி பெருக முடியாது. அப்போ இது வந்து நாமே உருவாக்கி கொண்ட ஒரு நோயின்னு தான் சொல்லணும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குது. குளோபல் வார்மிங் ஒரு தவிர்க்க முடியாத நிலைமையை உருவாக்கியிருக்கு. அப்போ சுற்றுச்சூழலையும் குளோபல் வார்மிங்காக தடுக்கக்கூடிய கடமையும் மனித குலத்துக்கு இருக்குது, நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு வந்து உலகத்தில் 120 நாட்டில் பாதிப்பு இருக்கு, அதெல்லாம் ஒரு காரணம். அதேபோல் சில நாடுகளில் திட்டமிட்டு நோயை பரப்பியிருக்கு. இப்போ வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து என்னன்னாக்க 1949 மிகப்பெரிய அளவுக்கு ஒரே ஒரு தீவில் மட்டும்தான் அந்த இது டெங்கு காய்ச்சல் இருந்துச்சு, நியூ கினியா. அங்கே உள்ள தீவில் மட்டும்தான் இருந்துச்சு, உலகம் முழுவதும் கிடையாது. அது பிறகு பார்த்தீங்கன்னா 1981 கியூபாவில் முதல்ல அந்த டெங்கு காய்ச்சல் பரவுது. கியூபாவில் டெங்கு காய்ச்சல் இல்லை. அப்போ பரவுகின்ற பொழுது அவங்க முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது என்னன்னாக்க நியூ கினியாவில் இருக்கக்கூடிய அந்த வைரஸுடைய கிருமி ஜீனோமும் கியூபாவில் பரவின ஜீனோமும் ஒன்றா இருக்குது. அப்போ என்னன்னா திட்டமிடப்பட்டு அங்கேயிருந்து பரவப்பட்டிருக்கு. பன்றி காய்ச்சல் கூட அதே மாதிரி தான், பன்றி காய்ச்சலும் வந்து பரவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வந்து அது இந்த நூற்றாண்டு தான் உருவாச்சு, முன்னால் அது உருவாகல. அப்போ இதுலேயே வந்து பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. ஆனால் இதை பொறுத்தவரை சில நாடுகளில் திட்டமிட்டு சில அமைப்புகளால் சில நாடுகளில் பரப்பப்பட்டது என்பது வந்து நிரூபணமாக இருக்குது. கியூபாவில் வந்து 1981 டெங்கு காய்ச்சல் பரவுவதற்கு அமெரிக்கா தான் காரணம். இன்னைக்கு அந்த நாட்டில் ஆராய்ச்சி பண்ணி அதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிச்சயமா சார். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ டெங்கு வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக செய்ய வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகளால் இந்த நிலவேம்பு சாறு, அப்புறம் இந்த பப்பாளி இலைச்சாறு இதெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, இது வந்து குணமாக்குமா? அதாவது நிலவேம்பு நீர் அதை குடிச்சாக்க வந்து டெங்கு காய்ச்சல் தடுக்கலாம்னு சொல்லி அரசு பிரச்சாரம் பண்ணுது. இப்போ வந்து ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமை இப்போ இருக்குமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். ஏற்கனவே வந்து டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கு அந்த நிலவேம்பு குடிநீர் பயனுள்ளதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இதை ஏன் சொல்கிறேன்னாக்க இந்த டேமிஃபுலுங்கிற மருந்து
இது வந்து பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சல் கூட மருந்து மாத்திரை. இந்த டேமிஃப்ளூ மாத்திரை வந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டாக்க வராமையும் தடுத்துக்கலாம். அது வராமல் தடுக்கிறதும் பயன்படுத்தணும். இப்போ பன்றி காய்ச்சலுக்கு தடுப்பூசி வந்திருக்கு, மூக்கில் அடிச்சுக்கூட ஸ்ப்ரேயும் வந்திருக்கு, உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. அதுலேயே வந்து அந்த பன்றி காய்ச்சலுடைய வைரஸ் வந்து மாறினால புதிய வகை இது வந்திருக்கு, வேக்சின் வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இந்த டேமிஃப்ளூ மாத்திரை வந்து உலகம் முழுவதும் பன்றி காய்ச்சலை குணப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க சைனாவில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஆனிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஸ்டார் ஆனிஸ்ட்ரிங்கிற மரப்பட்டையிலிருந்து தயாரிக்கப்படுது. அதுலேருந்து சிக்கிமிக் ஆசிட் என்ற ஒரு வேதிப்பொருள்லேருந்து இதனுடைய அந்த மூலக்கூறில் வந்து உற்பத்தி பண்ணி அது மூலமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ டேமிஃப்ளூக்கு அந்த மரப்பட்டை போய் வெட்டுறதில்ல, சிந்தட்டிக்காக லேபிளே பயன்படுத்துகிறாங்க. இதே ஜப்பானில் ஒரு ஸ்டார் ஆனிஸ்ட்ரி இருக்குது, அது பாய்சன், அது வந்து விஷம். சைனீஸ் ஸ்டார் ஆனிஸ்ட்ரி தான் மருந்தாக பயன்படுது. இப்போ அதை எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, இந்த டேமிஃப்ளூ மருந்து தாவரத்திலேருந்து எடுக்கப்பட்டாலும் கூட அதுக்கு அந்த வைரஸ் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. அமெரிக்காவில் இப்போ வந்து வைரஸ் பன்றி காய்ச்சல் வந்துச்சுனாக்கா அங்கே வந்து டேமிஃப்ளூ மருந்து வேலை செய்யலைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவிலே அந்த மாதிரி இருக்கலாம், நம்ம ஆராய்ச்சி பண்ணால் தெரியும். அப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வேலை செய்த மருந்து இப்போ வேலை செய்யலை. அதே போலவே இந்த நம்ம வந்து இன்னைக்கு டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் நிலவேம்பு குடிநீர் குடிங்கன்னு சொல்கிறாங்க. இது 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வேலை செஞ்சுருக்கலாம், இப்போ வேலை செஞ்சு தான் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? லிட்டராக குடிச்சவங்க கூட பன்றி காய்ச்சல் இது இப்போ வந்து டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு, இறந்துருக்குறாங்க. அப்போ வந்து அரசாங்கம் ஒரு இதை தான் ஒரு பெரிய சாதனையாக செய்யுது. டெங்கு காய்ச்சல் 1 லட்சம் பேர் கொடுக்குறேன், 2 லட்சம் பேர் கொடுக்குறேன், ஆட்டோவில் அனுப்பிச்சு பச்சை கொடி காட்டிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து வேண்டான்னு சொல்லாங்க, கொடுங்க. ஆனால் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க? நிறுவனமாயிருக்கா? நிறுவனமாகாத மருத்துவமனையில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் அதை வந்து இது பண்ணாக்க மக்கள் அதை குடிச்சு நம்பிக்கையோடு இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளை பாதுகாக்கப்பட்டோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னாக்க நிறுவனமான முறைகள் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க அந்த டெங்கு காய்ச்சலுக்கு பிரான்ஸ் நாட்டு நிறுவனம் செனோஃபி பாஸ்டர் நிறுவனம் வந்து 20 ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணி உலக நாடு முழுவதும் பல நாடுகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ வந்து கியூபாவில் கூட ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே இந்தியாவில் கூட சன் ஃபார்மா அதுக்கான முயற்சியில் மேற்கொண்டு நவீன் கனகரா டாக்டர் சயின்டிஸ்ட் டீம் வந்து இந்தியாவில் ஏற்கனவே டெங்கு காய்ச்சல் தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான கிளினிக்கல் ட்ரையலுக்கு மத்திய அரசு பணம் ஒதுக்கலை, ஒரு தனியார் நிறுவனம் மட்டும் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆங்காங்கே ஆராய்ச்சி நடக்குது. அப்போ அந்த பிரான்ஸ் நாட்டு நிறுவனம் வந்து 20 ஆண்டுகளை ஆராய்ச்சி பண்ணி டெங் வேக்சின் என்ற சொல்லக்கூடிய தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2013 கண்டுபிடிச்சி 2015 பல நாடுகள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பிலிப்பைன்ஸ் வந்து அவங்களுடைய தேசிய தடுப்பூசி திட்டத்தில் சேர்த்துட்டாங்க. அப்போ வந்து அதே மாதிரி பிரேசில், வெனிசுலா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, கோஸ்டரைக்கா, இந்த மாதிரி பல நாடுகள் வந்து இந்த தடுப்பூசியை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் இதுவரை அதை அனுமதிக்கலை. இந்தியாவில் வந்து ஒரு 4-5 இடங்களில் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாங்க. கொல்கத்தா, லூதியானா, பெங்களூர் போன்ற இடங்களில் அதை பரிசோதனை பண்ணாங்க. அந்த முடிவில் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள எனக்கு சந்தேகம் வருதுனாக்க, அந்த தடுப்பூசி வந்து ஒரு நபருக்கு போடணும் 3 டோஸ் போடணும். 9 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளவங்களும் சில நாடுகளில் போடுறாங்க, 9 வயதுலேருந்து 65 வயதுக்குள்ள சில நாடுகளில் போடுறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு அந்த 3 டோஸ் போடணுனாக்க ஏறத்தாழ 1600 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரை வருது. அப்போ 1600 ரூபாயிலேருந்து 2000 வரை நோயாளிக்கு நம்ம செலவு பண்ணுமா என்று சொல்லி இந்த அரசு சிந்திக்குது. எனவே இன்றைக்கு சராசரியாக இந்தியாவில் தனிப்பட்ட நபருக்கான மருத்துவ செலவுக்கு மத்திய மாநில செலவு ஒரு அரசியல் பின்னணி மாதிரி நிச்சயமா அரசியல் பின்னணி இருக்கு. மக்களுக்காக செலவு செய்ய இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. அதனால நிலவேம்பு கஷாயத்தை கொடுத்து ஏமாத்தி. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டெங்குக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னும் நம்ம ஊர்ல தடுப்பூசி வரல அப்படின்றீங்களா? ஆமா, தடுப்பூசி வரல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. கிளினிக்கல் ட்ரையல் இந்த அரசு பண்ணல. அதே போல சன்ஃபார்மால இது பண்ணிட்டு இருக்காங்க, அது இன்னும் வெற்றியடையல. ஆனால் ஏற்கனவே ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சு 10 நாடுகளுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், அந்த நாடுகள் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணுமா இல்லையா, பார்க்கல. அதுக்கடுத்து வந்து மிக முக்கியமான 937 ரூபா தான் சராசரியாக ஒரு இந்திய குடிமகனுக்கு மத்திய மாநில அரசியல் வந்து மருத்துவத்துக்காக ஒதுக்கக்கூடிய நிதி வந்து 937 ரூபா தான். வேக்சின் போடுறதுனா 1500 ரூபாய்க்கு மேலே வருது. அப்போ இந்த அரசு செய்யுமா? செய்யாது. இப்போ வந்து மிக மோசமாக மக்கள் நல்வாழ்வதற்காக நிதி ஒதுக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா வந்து முன்னணியில் இருக்குது. ரொம்ப குறைவாக நிதி ஒதுக்கிற நாடுகளில் அது மிகப்பெரிய பாதிப்பை நம்மளை உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க சராசரியாக இந்தியாவில் வந்து பர் கேபிட்டா வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 937 ரூபா ஒதுக்குறோம். இதே பார்த்தீங்கன்னா அமெரிக்க உலகம் முழுவதும் சராசரி எவ்வளோன்னா $568 பர் கேபிட்டா ஒரு தனிப்பட்ட நபருக்கு மருத்துவத்துக்காக உலகத்தில் சராசரியாக செலவு செய்ய தொகை $568. இதே பார்த்தீங்கன்னாக்க சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க $155, ரஷ்யாவில் 482, பிரேசிலில் 513, சவுத் ஆப்பிரிக்காவில் 329, இந்த மாதிரி பல இந்தோனேஷியா $32, ஸ்ரீலங்கா $42, தாய்லாந்தில் $152 இந்த அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் இந்தியாவில் தான் மிக குறைவான நிதி.
அப்போ இதனால மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறோம். அப்போ தடுப்பூசி பிலிப்பைன்ஸில் போடுறாங்க, ஏன் போடுறாங்க? நிதி அதிகமாக ஒதுக்குறாங்க. நிச்சயமா. அப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுனாக்க நிதி அதுக்கு அதிகமாக ஒதுக்கலை. இந்த 937 ரூபாயிலையும் பார்த்தீங்கன்னாக்க 3ல் 2 மடங்கு மாநில அரசுகள் செலவு செய்யுது, மீதியை மட்டும்தான் மத்திய அரசு செலவு செய்யுது. அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக மக்கள் நலத்துறை துறைக்கு ஒதுக்குறதுனாலையும் ஆராய்ச்சிக்கு செலவு செய்யலை. அப்போ இதெல்லாம் பெரிய பாதிப்பு உருவாக்குது. 12வது ஐந்தாண்டு திட்டம் காலத்தில் 10,000 கோடி ரூபாய் மருத்துவத்துறை ஆராய்ச்சிக்காக இந்திய அரசாங்கம் ஒதுக்கினது பேரளவுக்கு இருந்துச்சு இல்லையா, அதில் 50% பணம் கூட ரிலீஸ் பண்ணவே இல்லை. அப்போ எப்படி மருத்துவ ஆராய்ச்சி நடக்கும்? எப்படி புதிய வேக்சினை கண்டுபிடிக்க முடியும்? புதிய வேக்சினை எப்படி வந்து நம்ம பயன்பாட்டு கொண்டு வர முடியும்? கிளினிக்கல் ட்ரையல் எப்படி நடத்த முடியும்? அப்போ அதனால வந்து என்னன்னாக்க ஐசிஎம்ஆர் ஒரு அவசியமற்ற அமைப்பு என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துது. எந்த விதமான ஆராய்ச்சியும் இங்கே பண்ணுறதில்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது டைரக்டர் தமிழ்நாட்டு அவங்க உதவி இயக்குனராக உலக நலன் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு போதில்லைங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் வந்த பிறகு 40% அதிகரிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னாக்க இந்த கிளினிக்கல் ட்ரையல் நடத்துறதுக்கு பல இடங்கள் நிதியே இல்லை நம்மள்கிட்ட. அப்போ மத்திய அரசாங்கம் கூடுதல் நிதி ஒதுக்கினா தான் செய்ய முடியும். அப்போ எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கணும். மக்கள் நல்வாழ்வுத்துறையான நிதி குறைப்பு, மருத்துவ ஆராய்ச்சிக்கான நிதி குறைப்பு, இதெல்லாம் வருகின்ற பொழுது மக்கள் இந்த மாதிரி பொது சுகாதாரத்துறை வந்து பலவீனப்படுத்துறது. இந்த மாதிரி வந்தால் நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்னன்னாக்க நிலை குலைந்து நிற்கிறோம். இந்தியா எத்தனையோ துறைகள்ல வந்து முன்னேறி இருந்தாலும் கூட இந்த சுகாதாரத்துறை, அந்த நல்வாழ்வுத்துறை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரொம்பவும் பின்தங்கிய ஒரு நாடாக தான் பார்க்கப்படுகிறது. மாநிலங்களும் அதே நிலை தான் நீடிக்கிறது. இதற்கு மத்திய அரசு தான் ஏதாவது மாநிலங்கள் மட்டுமே தனித்து பல இதை செய்து விட முடியாது. மருத்துவ ஆராய்ச்சியில மத்திய அரசு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது சில இதுக்கு மத்திய அரசு அனுமதியும் தேவைப்படுகிறது. நேரடியாக மாநில அரசு செய்ய முடியாது. அதே சமயம் மாநில அரசு கோரி பெறலாம், அதையும் செய்யறதில்லை. அப்ப இருதரப்புலையுமே இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இதனால தான் மிகப்பெரிய சிக்கல் உள்ளாயிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பன்றி காய்ச்சல்னால டெங்கு காய்ச்சல்னால பாதிக்கணும்னா அது வந்து மத்திய அரசு தான் காரணம். நான் ஏற்கனவே குஜராத்தில் சொல்ல மாட்டேன். 350 பேர் மோடி அவருடைய மாநிலத்திலே பன்றி காய்ச்சல் இறந்துருக்காங்க இந்த ஆண்டு. எவ்வளோ பெரிய மோசமான நிலைமை பாருங்க. அதே மாதிரி பிஜேபியோடைய ஒரு எம்எல்ஏ ராஜஸ்தானில் பன்றி காய்ச்சல் இறந்து போயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து புதுச்சேரியில் ஒரு அமைச்சருக்கு இன்னைக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. அப்போ பிரியங்கா காந்தி அவர்கள் டெங்கு காய்ச்சல் வந்துச்சு. அப்போ மிகப்பெரிய நபர்கள் கூட பாதிக்குது. அப்போ எவ்வளோ கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறதா என்னுடைய கேள்வி. நிச்சயமா சார். அதே மாதிரி இந்த பப்பாளி இலைச்சாறு நிலவேம்பு கஷாயம் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். இதை வந்து மக்கள் வந்து ப்ரிகாஷனாக, அதாவது வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா? ஏன்னா நிறைய மக்கள் இதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏழை எளிய மக்கள், ஹாஸ்பிட்டல் போக முடியாதவங்க, ஐயோ வரதுக்கு முன்னாடி நான் இதை சாப்பிடலாமே நிறைய பேர் சாப்பிட்றது நம்ம கேட்டிருக்கோம். இதை வந்து மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்திருங்க. பொதுவாக தடுப்புக்கு வந்து நிலவேம்பு கஷாயம் சொல்கிறாங்க. சரிங்க. அந்த காய்ச்சல் வந்த பிறகு பப்பாளி இலைச்சாறு வந்து குடிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க. அந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுமா டாக்டர்? ஆமா, ஏற்கனவே சில இதுல வந்து கிளினிக்கல் ட்ரையல வந்து நிரூபணம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னாக்க நம்ம வந்து அதெல்லாம் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது கருத்து. அதனால இதுல வந்து பெரிய சைடு எஃபெக்ட் இல்லை, அதனால வந்து குடிக்கிறது தவறு இல்லை, அதெல்லாம் பயன்படுத்துங்க. ஆனா என்னன்னாக்க அதுக்காக பப்பாளி சாறு குடிச்சிட்டா முழுமையா சரியானு வீட்டில் இருக்கக்கூடாது. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கனாக்க சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரல் தெரப்பி உள்ள பல்வேறு துறைகளுக்கும் தமிழக அரசு நீங்க வந்து உள்நோயாளிகளை அனுமதிக்க கூடாது. அரசு சித்தாவுடைய அரசு மருத்துவமனை, ஹோமியோபதி மருத்துவமனை அதுக்கே சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. நீங்க நோயாளிகளை அனுமதிக்க உள்நோயாளியா வைக்க கூடாது. எந்த காய்ச்சல் நோயாளி வந்தாலும் உடனடியா நவீன மருத்துவம் உள்ள மருத்துவமனைகள் அனுப்பணும், உயர் சிறப்பு சிகிச்சைன்னு சொல்லியிருக்காங்க, சர்க்குலர் போட்டிருக்காங்க. எதுக்காக சொல்லுனாக்க இதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் கூட வேண்டாம்னு சொல்லவில்லை. ஆனால் அதை மட்டுமே நம்பி இருக்க கூடாது. நவீன மருத்துவத்தை சேர்ந்து அதில் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த முறையாக சிகிச்சை பெற வேண்டும். பிளேட்லெட் கவுண்ட் பார்க்குறது, பேக்கெட் செல் வால்யூம் பார்க்குறது, ரத்த அழுத்தம் பார்க்குறது, நோயாளிக்கு ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் ஏற்படுகிறதா இல்லை வந்து பின்னடைவு ஏற்படுகிறதா என்பதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் பரிசீலித்து அதற்கேற்ப சிகிச்சை பெற வேண்டும். அவ்வாறு அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான திரவச்சத்து உள்ள கொடுக்கணும். எலக்ட்ரோலைட்ஸ்னால் ஓரலாக கொடுக்கணும். அதே போல் ரொம்ப வந்து பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து செலைன் ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த செலைனை என்ன செலைன்கிறத நவீன மருத்துவத்தின் மூலமாக கொடுக்கணும். அவங்களுடைய பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து முழுமையான கண்காணிப்புகளை தான் செய்ய முடியும். அதிகமான ஃப்ளூயிடை உள்ளே எடுத்துக்கிட்டாக்க என்ன ஆகுனாக்க அந்த டெங்கு ஷாக் சிண்ட்ரோமில் என்ன வரும்னாக்க ரத்த குழாய்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா என்று சொல்லக்கூடிய திரவம் வந்து அந்த ரத்த குழாய்களில் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அது ரத்த குழாய்க்கு வெளியே போயிடுது. பாடி உள்ளே ரத்த குழாய்க்கு வெளியில் போயிடும். பிளாஸ்மா லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால் வந்து என்னன்னா அவங்க வந்து ரத்த அழுத்தம் குறைஞ்சி பல்வேறு உறுப்புகளுக்கு போகிற ரத்தம் குறைஞ்சி அது மூலம் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், பல உறுப்புகளுக்கும் போகிற ரத்தம் குறையிறதுனால ஆக்சிஜன் குறையிறதுனால பல்வேறு உறுப்புகள் செயல் இழக்க துவங்கிவிடும், செயல் இழந்துவிடும். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஃப்ளூயிட் கொடுக்க வேண்டியது அவசியம்.
ஆனால் அவ்வாறு குடிக்கின்ற பொழுது ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் போன அந்த பிளாஸ்மா திரவம் உள்ள திரும்ப ரத்த குழாய்க்கு வரும். அந்த மாதிரி வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நுரையீரலில் அதிகமாக தண்ணி சேர்றது இல்லை வேறு இதில் சேர்றது அதனால சிக்கலாக வரும். அதனால் நோயாளியுடைய அன்றாட நிலைமைகளுக்கு ஏற்ப அந்த ஃப்ளூயிட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நவீன மருத்துவ சிகிச்சையின் மூலமாக தான் செய்ய முடியும். எனவே அந்த அடிப்படையில் வந்து நோயாளிகள் நவீன மருத்துவத்தில் நீங்கள் வந்து சிகிச்சை பெற வேண்டும். வெறும் அந்த மூலிகையில் மட்டும் நம்பிக்கொண்டு நீங்கள் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு சரியாகிவிடும் என்றும் தவறான நம்பிக்கையில் இருக்கக்கூடாது என்பதான் வேண்டுகோள். சரி, அதனால் அதில் மருத்துவ குணமே நான் இல்லைன்னு சொல்லலை. சரி, இப்போ வந்து டெங்குடைய டெங்குவை தடுக்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு சரியாக எடுக்கல அப்படின்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும், டெங்கு ஒழிப்புக்கு வந்து அரசு இனிமேலாவது என்ன செய்ய வேண்டும், மக்கள் என்ன செய்ய வேண்டும், இவர்கள் இருவருடைய அதாவது மருத்துவ அவசரங்களை பிரகடனம் பண்ணணும். அதன் மூலமாக மாநிலம் முழுவதும் ஒரு மக்கள் இயக்கமாக அதை மாற்ற வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாத்தையும் வந்து ஈடுபடுத்தணும். இன்னும் சொல்ல போனால் தேவைப்படுற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். எல்லா கட்சிகளையும் அந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும். தனிப்பட்ட முறையோட என்னுடைய கருத்து பல இடங்களும் போராட்டம் பண்ணுறேன், டெங்கு காய்ச்சலை வந்து தடுக்கலன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு எல்லாத்தையும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு பேசுங்க, பேசி எல்லா கட்சியிலுமே இதில் இணைங்க, எல்லா கட்சியோட ஊழியருமே இணைங்க. தமிழ்நாடு முழு 2 கோடி குடும்பங்கள் இருக்கு. 2 கோடி குடும்பங்களும் வீடு வீடாக செல்லலாம். வீடு வீடாக சென்று அங்கே வந்து கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடலாம். அதே போல் அவங்கள வந்து மருத்துவ சிகிச்சை வழங்குறதையும் வந்து அங்கே தற்காலிக மருத்துவமனையில் ஈடுபடுத்துகிற வைக்கிறதெல்லாம் அவங்களுடைய உதவி நாடலாம். அப்போ அதை செய்ய முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து மிக முக்கியமாக மாலை நேர கிளினிக் ஆரம்பிக்கணும். எப்படி தற்காலிக மருத்துவமனை சொல்கிறோமோ அதே போல் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு மருத்துவமனையில் மாவட்ட மருத்துவமனைலாம் காலையில் 8லேருந்து 12 மணி 1 மணி வரை ஓபி நடக்குது. இப்போ அதே போலவே சில பிரைமரி ஹெல்த்தில் 9 மணி நடக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இன்றைக்கி வந்து அதை காலைல 7 மணிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். இந்த டெங்கு காய்ச்சல் முடிகிற வரையும் அது மருத்துவர்கள் வந்து ஒத்துழைப்பு அவசியம். அது கூடுதல் வந்து ஊதியத்தை கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்போ கூடுதல் நேரம் வந்து மக்களை சேவை செய்ய முடியும். அதுக்கடுத்து வந்து எப்படி காலையில் ஓபி நடக்கிறதோ அதே போலவே மாலையில் 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரையும் எல்லா ஓபி நடக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செயல்படணும். ரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே எடுக்கிறது, அல்ட்ராசவுண்ட் பண்ணுறது, எல்லா ஓபியும் செயல்படுத்தணும். அப்போ அதுக்கு கூடுதலாக மருத்துவர்கள் நியமிக்கணும். செவிலியர் இருக்கிறவங்களே வந்து நீங்கள் வந்து உழைப்பு சொல்ல ஈடுபடக்கூடாது. தனியாக வந்து அவங்களுக்கு ஊழியர்களை போடணும், தனியாக மருத்துவர்களை போடணும், தனியாக செவிலியர்கள் போடணும். அந்த மாதிரி செய்கிறப்ப தான் மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா ஒரு கூலி தொழிலாளி அவருக்கு வந்து அவர் குடும்பத்தில் ஒரு டெங்கு காய்ச்சல் வந்துச்சு, ஒரு குழந்தைங்க வந்துச்சுனாக்க அவர் அரசு மருத்துவமனைக்கு வாங்கன்னு சொல்லிட்டீங்க, தனியார்ட்ட போவீங்க அமைச்சர் சொல்லிட்டாரு. சில விஷயம் அதில் வரவேற்கத்தக்கதான். ஏன்னா வசதியில் தனியார் மருத்துவமனைக்கு போய் 5 நாள் கழிச்சு தீவிரமாக அடைஞ்ச பிறகு அப்புறம் வர்றப்ப இறந்து போயிடுறாங்க. அப்போ அரசு மருத்துவமனைக்கு வாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அரசு மருத்துவமனை வராத சூழலை நீங்களே உருவாக்குறீங்க. போதிய பெட் இல்லை, வரவங்களை திருப்பி அனுப்புறீங்க, ஓபி டைம் குறைவா இருக்கு. அப்போ ஒரு கூலி தொழிலாளி வந்து மருத்துவர்கள் இல்லை கால நேரத்தில் வந்து போறானாக்க ஒரு 4 நாள் போனா அவர் முழு சம்பளம் போயிடும், 2000 ரூபா அவருக்கு இழப்பு வந்துடும். அப்போ என்னன்னாக்க அந்த மாதிரி நோயாளிகள் பயன்படணும்னா மாலை நேரத்தில் 4 to 10 ஓபி இருந்துச்சுன்னா அவங்க வருவாங்க, சிகிச்சையில் பெற முடியும். அப்போ இதை வந்து செய்யணும். அப்போ இதனால வந்து பெரும்பான்மையான நோயாளிகள் வந்து தனியார் மருத்துவமனை போக மாட்டாங்க. அதே மாதிரி போலி டாக்டரில் போக மாட்டாங்க, மருந்து கடையில் போய் மருந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆஸ்பிரின்லாம் சாப்பிட்டா வந்து ரத்த கசிவை தீவிரப்படுத்திடும், அதிகப்படுத்தி அதனால் இறப்புறதுன்னு அரசாங்கமே சொல்லுது. அப்போ அதோட வாய்ப்பு நீங்கள் கொடுக்கக்கூடாதுல்ல. போலி டாக்டர்னால பாதிப்படுறது அரசாங்கமே சொல்லுது. அப்போ போலி டாக்டர் ஏன் போகிறாங்க? ஏழை நோயாளிகள் அவர்களுக்கு வசதியான நேரத்தில் அரசு டாக்டர் இல்லை. அப்போ அதனால என்ன செய்கிறாங்க, அந்த கிராமத்தில் யார் இருக்கா, போலி டாக்டர் தான் இருக்காங்க. அப்போ அங்கே போகிறாங்க. அப்போ வந்து அரசாங்கம் தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. அப்போ தீர்வு அரசாங்கம் தான் செய்யணும். அப்போ அரசாங்கமே அந்த ஓபி டைமை மிக முக்கியமாக மாலை 4 மணிலேருந்து 10 மணி வரை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செயல்படணும். எக்ஸ்ரே, இசிஜி முதல்கள் அனைத்து எடுக்கப்பட வேண்டும். அது தேவையான ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். எல்லா காலி பணிகளும் நிரப்ப வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் 60 விழுக்காடு போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது. பல இடங்களில் கிராமப்புற சுகாதார செவிலியருடைய போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது. மருத்துவர் போஸ்ட் ஏராளமாக வேக்கண்ட் இருக்குது. இதெல்லாம் வேக்கன்சி. அதுக்கடுத்து பற்றாக்குறைன்னு ஒன்று இருக்குது. மக்கள் தொகையோட எண்ணிக்கை ஏற்ப மருத்துவத்துறை ஊழியர்கள் இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டிலும் இல்லை, மருத்துவமனைகளும் இல்லை. அப்போ மருத்துவ படுக்கைகள் இல்லை, அதை அதிகப்படுத்தணும். அப்போ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பல இடங்களில் அரசு மருத்துவமனை செவிலியில் போதுமானதாக இல்லை. இப்போ மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னாக்க 2 நாளைக்கு முன்னாடி செய்து வந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு துப்புரவு பணியாளி, ஒரு பெண், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் ட்ரிப்பு போடுறாங்க. ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? போதிய செவிலியர் இல்லாததான், மருத்துவர்கள் பற்றாக்குறை தான், ஊழியர் பற்றாக்குறை தான். அப்போ அவங்க ட்ரெயினப் ஆகிருக்காங்க, அது ஒரு விஷயம். அவங்கள இன்னைக்கு வந்து அவங்க ஒரு தற்காலிக ஊழியர், கான்ட்ராக்டர் இருக்காங்க, அவங்கள பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை செய்ய சொன்னவங்களுக்கு மேலே நடவடிக்கை இல்லை. இப்போ பிரச்சனை அதுவும் இல்லை. பிரச்சனை என்ன? அந்த செவிலியர் பற்றாக்குறை தான். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இருக்கக்கூடிய செவிலியர் வந்து வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இல்லை. அந்த புள்ளிவரங்கள்லாம் ஏகிட்டே இருக்குது. அப்போ உடனடியாக அரசாங்கம்
செவிலியர் வந்து ஏராளமாக நியமிக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த வந்து பாதிக்கப்பட்டவங்களும் சிகிச்சை வழங்க முடியும். அதே மாதிரி வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நம்ம எடுக்க முடியும். அப்போ உடனடியாக தமிழக அரசு அதில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கிற ஒரு கருத்து. நிச்சயமாக டாக்டர், அதாவது டெங்குனால வந்து பல்வேறு உயிரிழப்புகள் வந்து தமிழகம் முழுவதும் நடந்திருந்தாலும் அது வந்து நிச்சயமாக ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இனிமேலாவது அனைவரும் ஒன்றிணைந்து இந்த டெங்குவை ஒழிக்க பாடுபட வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை மிக அழகாக ஒரு டாக்டராகவும் ஒரு அரசியல் நோக்கராகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய புள்ளி விவரங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னது வரவேற்கத்தக்க வகையில் அமைந்திருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஸ்டுடியோ. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நான் சொன்ன மாதிரி அனைவரும் ஒன்றிணைந்து இந்த டெங்குவை ஒழிக்க பாடுபட வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீண்டும் நாம் வேறொரு நேரலையில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.